அன்பார்ந்த கடவுள் டிவியினர்களுக்கு காலை வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோன போகமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கும். அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தின்றதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிது நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பருவத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலிருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ராசி. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலன்னா, காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு, உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பராப வருட பயிற்சி வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமான இனிமை கலந்த ஒரு வாழ்க்கை தான். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கடன் உபாதை அறவே இருக்காது. அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டிய இருக்கிறத வச்சு காலத்தை ஓட்டுமா அப்படி கேட்காதீங்க. எல்லா விஷயத்திலும் கடன் வாங்கி தான் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஒரு சமயத்தில் இருந்தது. இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இன்னுமே இது கடன் உங்கள் கை கட்டு உங்களுடைய கைக்கு தகுந்த மாதிரி அமைப்பு வரும். 60% 40% வந்துடும். ஈஸியாக கடன்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சேமிப்பு நிறைய விருத்தி ஆகணும். முதலீடு தனியே போகும். அதே சமயத்தில் வருமானம் ஈல்டு கொடுக்கும். அதனால் இதெல்லாம் அறிவு நம்ம நுட்ப அறிவு கொஞ்சம் பிரகாசித்தாலே போது நமக்கு இது கடன் உபாதை இருக்காது. சாமர்த்தியம் கைவிடும். எதிர்பார்ப்புகள் நம்ம கணிய ஆரம்பிக்கும். அது வரும்போது முதல்ல நோய்க்கு செலவிக்கின்ற வியாதி, நோய், டிசீஸ் இதெல்லாம் வருது. படுத்துறதுல அதுக்கு அவசியமே இருக்காதபடி மனசு தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், உழைப்பே பிரதானமாக இருக்கும், சுறுசுறுப்பு உடம்புல இருக்கும், ஸ்லக்கிஷ்னஸ் இருக்காது. ஏன்னா ஒரு கோசிப் உடம்புல இருந்தாலே, மனசில் வந்தாலே அடுத்து செய்யலை, இப்போ வரும், இது வரும், அப்படி ஒரு ஆர்வம் உடம்புல வரும். கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லாம் இருந்து மூடின குடம் மாதிரி ஆகிடுதுன்னா உள்ளே பங்குக்குள்ளே மாட்டினா மாதிரி அமைப்புள்ள வாழ்க்கையில் இருக்கிறதுனால அப்படி பெரிய இது அந்த உரிய காலத்தை தன்னுடைய திறமையும் பெருமையும் பாராட்டி வரக்கூடிய சனமோ பல்லமோ கௌரவமோ ஏற்றமோ அந்த டயத்துக்கு காலகாலத்தில் வந்ததுன்னா வாழ்க்கை அந்த அருமையான வாழ்க்கை உங்களை மாதிரி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை. நல்ல மனசு, தார்மீக மனசு இருந்தாலும் புண்படும்படி நிறைய விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் பாதிக்கிறதுனால வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குமோ கடைசி வரைக்கும் ஒரு மனக்குழப்பம், சிந்தனையெல்லாம் தெளிவில்லாமல் போய் குழப்பமாகி ஒரு இறுக்கம் வரும். இது இயற்கையான அமைப்பு இருக்குது. தப்பு தவிர நீங்கள் வெளிச்சத்தை போட்டு வெளிச்சம் பாட்டி வெளியில் வந்து சாதனை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் முதலாளிகள்லாம் கீழே உட்காந்துருவாங்க. அவனுக்கு தொழிலாளியை ஆக்க தெரியாது. அந்த ஞானம் அவளுக்கு கிடையாது. அந்த ஞானம் உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் இதுக்காக வேண்டி இத்தனை காலங்கள் ஆண்டாண்டு காலம் இந்த கும்பத்தையும் மகரத்தையும் அமுக்கி வச்சுருந்தான். இது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆகி இவங்கள் வாழ்க்கையே வாழ உடலை நிலைமைக்கு வந்த பிறகு தான் பகவான் டேர்னிங் பாயிண்ட்டாக பண்ணி இப்போ மாற்றுறாரு. வேறு ஒன்றும் இல்லை. இது யாருன்னா இந்த புதன் கிருஷ்ணன் பண்ணுற வேலை. அவர் தான் அனுபவிக்கிறார் பூமியில். அந்தராத்மா இருக்கிற புதன் நம்ம உள்ளே உட்கார வச்சுட்டு அந்த அவஸ்தைகளை பார்க்குறாரு. இவர் எப்படி பண்ணால் நடக்குன்றதுக்காக வேண்டி இந்த கும்பத்தில் பக்காவாக பண்ணுறாரு. மகரம் கும்பம் ரெண்டுமே சோபிக்கும். கடகத்தில் உட்காந்து குரு மகரத்தை காக்கிற மாதிரி அங்கே உட்காந்துட்டு சனீஸ்வரன் டைரக்டாக பார்த்துறாரு. 2 பேருமே சனீஸ்வரன் தான். அதனால் கவலைப்பட தேவையில்லை. சனீஸ்வரனுக்கு எல்லோரும் பார்த்து பயந்து 7 நாடு சனி 8 நாடுனாரு. இப்போ தெரியும் சனீஸ்வரனுடைய பெருமை தெரியும். இப்போ தான் சனீஸ்வரனுக்கு இவ்வளோ பெருமை கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் குரு பண்ணுறாருன்னா, குரு சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் பண்ணுறதுன்னா சனீஸ்வரனுடைய பெருமை புரிஞ்சு உங்களுடைய ஆற்றல் என்ன, சிறப்பு என்ன தெரியும் இல்லையா? அப்படி அவரை கௌரவிக்கூடிய அமைப்பில் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருத்து அட்டகாசமாக ஆரம்பிக்கிறதுனால இதான் என் பையன், என் பேரன், என் திதி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய லெவலில் ஆகிடுவீங்க. உங்களை பெருமிக்கக்கூடிய வம்சம் விருத்தி ஆகிறது மட்டும் இல்லை, உங்களை பெருமைப்படுத்தி குடும்பம் ஃபுல்லாக வாழும். அது பெரிய விஷயம் இல்லையா? குடும்பத்தை தாங்கணுமே. குடும்பத்தை தூக்கி இத்தனை காலமாண்டு நம்ம ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு காலம் வரணும்னா அது இந்த வருஷத்துலேருந்து வர்றது கும்பராசி நேயர்களுக்கு. எல்லாரும் போல் உழைச்சி போட்டு பண்ணி இந்த மாட்டுக்கு தை மாதத்தில்
மாட்டு பொங்கல் அந்த பொங்கல் போட்டு மாட்டுக்கு பசு மாட்டுக்கு இதுக்கெல்லாம் பண்ணி அதை அழகப்படுத்த பார்த்துறீங்கள்ல, தெய்வமாக கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இந்த வருஷத்துலேருந்து சனீஸ்வரர் தம்மன்ற கும்பத்துக்கு பெரிய ஒரு வரவேற்பு, கீர்த்தி, மதிப்பு, பெருமை. அதை அதில் தோன்றியவங்க எல்லாமே அவிட்டம், சதயம், புரட்டாதி, இந்த 3 பேர் சொல்கிறேன். சந்திரன் நிற்கிற 3 பேருக்கும் பெரிய வாழ்க்கையில் அபரிமிதமான ஒரு மாற்றங்கள். அவங்க பேசுகிற செயல்பாடு சொல்கிறது எல்லாமே ஒரு அட்ராக்டிவாக இருந்து ஈர்ப்பு, ரிசல்ட் ஓரியன்டாக செயல்படுத்தி அவங்கள உலகத்தில் நிற்க வைக்கும், பெருமையை பறக்கும். சார்ந்து இருக்கிறதுன்றது, வழிகாட்டியாக இருக்கிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அவங்க செயல்பாடுனால இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். அவங்க செயல்பாடுனால ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத குடும்பங்கள்லாம் விருத்தியாகும், ஒன்றை காலிப்பாங்க. அவங்க தெய்வனால் சத்தியம், தர்மம், நேர்மை, நியாயம், எளிமைன்றது தெரிஞ்சுக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த கட்டத்தில் நிமிர்ந்தக்கூடிய உடம்பு ஆற்றல், மனசு ஆற்றல், தெளிவாக உடம்பு, அந்த ஆற்றல் எல்லாம் இந்த கும்பத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பிரசாதங்கள், விநியோகம். அதனால் அது பகவானுக்கு இந்த 2 பெருமைப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி இந்த பராப வருஷத்துலேருந்து ஒரு முத்தாய்ப்பு கொடுக்குறார். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் கும்பம் ரொம்ப பயங்கரமாக அனுபவிக்கும். ஏன்னா கும்பத்திலேருந்து உட்கார்ந்தது என்னாச்சுன்னா குரு பார்க்க முடியாது. அந்த குரு டைரெக்டாக 2ஆம் வீட்டில் உட்கார்ந்த கும்பத்துக்கு 2ஆம் வீட்டில் உட்கார்ந்த இடத்துல குருவானவர் தான் வந்து உட்கார்ந்துட்டு அந்த சனீஸ்வரன் போய் பார்த்து அனுபவிக்கிறார். சந்திர வீட்டில் உட்கார்ந்துட்டு உச்சமாகி அப்படியே கொடுக்குறாரு. சந்திரன் வீட்டில் வந்து உச்சமாகி கொடுக்குறார். அப்போ அவர் வந்து வக்கரமாகல, கீழே போய் அந்த மகரத்துக்கு சிம்மத்துக்கு போன பிறகு தான் அப்போ வந்து வக்கரமாவார். வக்கரமாகல, கொஞ்சம் கழித்து உடனே வக்கரமாட்டார். அப்புறம் அவர் தொடர்ந்து மகரத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு கும்பத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. அங்கிருந்து கும்பத்தை அப்போ பார்ப்பார். இப்போது சனீஸ்வரனை பார்க்குறாரு. சனீஸ்வரன் பார்க்கும்போது மகரம் கும்பல் 2 பேருக்கு வருது. இப்போ மகரத்தையும் பார்க்குறாரு. இப்படி ஒரு அமைப்பை கொடுத்து மாற்றி மாற்றி பண்ணுறாரு செயல்படும் போது. இப்போதைக்கு மகரத்தை பார்க்குறார், சிம்மத்துக்கு போன உடனே கும்பத்தை பார்ப்பார். 2 பேரும் காமத்திட்டார்தில்ல, தொடரதில்லை. தோஷம் நீங்க பெறது. ஒரு பொருளை சுத்தமாக நன்னா கண்காணி மெயின்டைன் பண்ண பத்திரமாக வச்சுக்கிறேன்னா வைக்கிற பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். அது இது வைக்கிறதுனால பாழாகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு இருக்கும் இல்லை நமக்கு. பத்திரமாக அதை பதப்படுத்தி எப்படி வைக்கணுமோ வச்சுருப்போம் இல்லையா? அதே மாதிரி சுத்தமாக தோஷம் அறவே போயிடுறது. ஏன்னா தோஷத்தை போக்கக்கூடியவங்களுக்கு சனீஸ்வரன் தோஷத்தையே கொடுத்து பாழாடுதில்ல. தோஷம்ன்றது இங்கே தரித்திரம், வறுமை, நோய், வெறுப்பு, இயலாமை இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு போக பாக்கியெல்லாம் வேறு ஏதோ எதிர்பார்ப்பது போக பாக்கியம் போனோம்னா நாசம் பண்ணிவிடுவார். அதுக்கு பச்சாதாவே பாருங்க. இப்படி தான் வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு அமைப்பை வச்சுட்டார் பகவான். இந்த பூமியில் மட்டும் அப்படி எத்தனாவது எவனாலும் பில்லியன் ட்ரில்லியன் ஆனா சத்தம் போடாமல் ஆகணும்னா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக ஆக முடியும். வேறு எதாவது ஆனான்னா பிளாக் பண்ணி வச்சு எல்லாம் மாட்டிப்பான், நாசம் பண்ணிடுவாங்க, இல்லை மோசமானவன் ஆகுவாங்க. இதெல்லாம் எல்லாராலையும் முடியுமா அது? அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருக்கார். சனீஸ்வரன் மாதிரி கண்டிப்பு பார்த்தே இல்லை. குரு சனி ரொம்ப கண்டிப்பு. அதனால் இவங்களுக்கு பெருமைப்படுத்தி கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த குருக்கும் அதுக்கு கொடுத்து அவங்க மூலம் பெருமைப்படுத்துகிறாரு. எதுக்கு எப்படி காலகட்டத்தில் அந்த இயக்கினாதான் அந்த பகவானுக்கு தனியாக வேலை செய்ய முடியும். பகவான் இங்கே உரையரோட வாழும் இடம் உரையும் இடம், இதுதான் உண்மை. அந்த கிருஷ்ணன் பகவான் இங்கே அனுபவிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கும்போது அப்படியே உலகத்துக்கு முன்னாடியே பார்த்து சொல்லியிருக்கேன். மெனி டைம்ஸ் ஐ டோல்டு. எப்படின்னா உலகங்கள்லாம் நாசமானால் நம்ம தூக்கி நிற்கணும். அப்போ தான் ஒன்றியாக பாரதத்தில் பெருமை தெரியும் உலகத்துக்கு. பெருமை பத்திரம் இல்லை, வெறும் வரட்டுத்தனமான இல்லை, உண்மையாகவே இங்கிருந்தால் எல்லாமே போகக்கூடிய அமைப்பு இனிமே அப்படி தான். இந்த வருஷம்னு இல்லை, இனிமேல் வரப்போகிற காலங்கள் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். வி ஆர் கோயிங் டு சப்ளை எவ்ரிதிங். ஃபுட் ஆர்டிகிள்ஸு எல்லாமே இங்கேருந்தும் போயாகணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதனால் அந்நியச்சலாவணியில் நம்பர் 1 நம்ம அதே வருமானத்தில் இங்கே லோக்கலைசேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம்
மல்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஆகும். அதே மாதிரி கலாச்சாரத்தில் நம்பர் 1, இந்து கலாச்சாரத்தில் நம்பர் 1 பாரம்பரிய ஆக்டிவிட்டி செயல்பாடில் வரக்கூடிய அத்தனை இதுவும் நமக்கு உலகத்தில் போட்டு பிரகாசிக்கும், நம்மளை சந்தோஷப்படுத்தும். குடும்பங்கள்லாம் இதில் ஈடுபட்டு அனுபவிக்கும். அதுதான் வேணும் வாழ்க்கையில். அதனால் இறையாமை மிகுத்து இருக்கும். கலாச்சாரங்கள் சம்மந்தப்பட்ட அந்த அனுஷ்டான செயல்பாடுகள் எல்லாமே உயரடிக்கும். அந்த பெருமையை உலகத்துக்கு காட்டும். குடும்பங்கள்லாம் கூட்டமாக வாழும். உறவுகள் விஸ்தீரணமாகும், விரிவடையும். இத்தனை இருக்குது. அதனால் தேவையில்லாத பையன் எதையோ கல்யாணம் பண்ணால் இது கல்யாணம் அதை பண்ணால் நம்ம குலத்துக்கு சம்மந்தம் இல்லாத இருக்குது. இந்த பிரச்சாரம்லாம் இனிமேல் வராது. பயம் வரும், தெளிவு வரும், ஞானம் வரும். இந்த குடும்பத்தில் இது மாதிரி இருக்குன்னு சொல்லி நமக்கு அதுக்குன்னு ஒரு தைரியம் எப்படிலாம் வந்து பண்ணுனா நன்னா இருக்குன்றது அந்த ஆலோசிக்கும். உரிய காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கும். ஏதோ கிடைக்கிறதுன்னு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இல்லாத கற்பனை பண்ணிட்டு வெளியில் போகாதுங்க. அந்த மாதிரி பழைய சிஸ்டத்தை கொண்டுறாரு. புரியுதுங்களா? அதில் வர சந்தோஷத்தை நன்னா அனுபவிக்கலாம். அதுதான் வரப்போகிறது வாழ்க்கையில். லைஃப்பில் பேரலைக் சேஞ்ச் ட்ரெண்டு வரணும்ல, அதுதான் நடக்கக்கூடிய விஷயம். அதனால் கும்பத்தினுடைய அமைப்பில் நீங்களே பார்க்கலாம். சப்தமாதிபதி சூரியன் அவர் குருவோடு சேர்ந்துன்னு ஆட்டோமேட்டிக்காக கொட்டுறார். எப்போ? ஆடி மாதத்தில். அதே மாதிரி மிதனத்தில் இருக்கும்போது சூரியன் ஆணி மாதத்தில் தொடர்பு கொள்ளும்போது சூரியன் புதன் சம்பந்தப்பட்டு தொடரும்போது அந்த சூரியன் செவ்வாய், சூரியன் சனி அப்படின்னு வரும்போது அந்த புதன் தொடர்பு கொள்கிறார். நிச்சயத்தில் சூரியன் புதன் யோகத்தை கிடைக்கல. கும்பத்தினுடைய பூர்வ புண்ணியம் இல்லை. அப்போ சனீஸ்வரன் இங்கே வீட்டில் இருப்பார்ல, அந்த குரு வந்து முதல்ல ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மீனத்தை பார்ப்பாருங்க. அது வரைக்கும் மிதுனத்தில் இருக்கும்போது குரு சிம்மத்தை பார்க்குறாருல. இந்த வருஷம் வைகாசி மாதத்துல தான் குருவை கீழே இறங்குறாரு. குரு பயிற்சியாக இருக்குது. அப்புறம் 6 மாதம் இங்கே இருப்பார். அப்புறம் ஐபிசி மாதத்தில் மெதுவாக அங்கே கீழே இறங்குறார். அதிசாரத்தில் போவார். இதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே ஒவ்வொரு குருவோடு சேர்ந்து சுக்கிரன், குருவோட செவ்வாய், குருவோட புதன், குருவோட சுக்கிரன் எல்லாருமே தொடர்பு கொண்டு ஒரு வாரம் இருந்து அப்படியே அருள்மழையை பெய்கிறாங்க. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது கும்பத்தில் வாழ்க்கையினுடைய ட்ரெண்டு மாறணும். மாற்றி ஆச்சு. இனிமேலாம் அந்த ட்ரெண்டு மாறினால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய அமைப்புகள் மாறும்போதே உலகத்தில் இப்படியா இருக்குது, அப்படியா இவ்வளோ இருக்க அனுபவிக்கிறது ஆனந்தமாக இருக்க எமக்கு அப்படி ஒரு செல்வாக்க பெருமையான ஒரு ஆச்சரியமான உணர்வுகளை கொடுக்கும். அதனால் இந்த உலகத்தில் பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு தான் குரு. இந்த வருஷம் இந்த சனி இந்த புது வருடத்தில் அமைப்புகள்லாம் கிரகநாதர்கள்லாம் சனிக்கும் குருவுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அதன் மூலம் வருது. சுக்கிரன் கொடுத்தானா சீக்கிரம் எல்லாம் நாசமாகிடும். குரு கொடுத்தானா லைஃப் லாங் அனுபவிக்கிறேன். இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் ஏற்றத்தாழ்வுகளை சமநிலைப்படுத்தி அமைப்பை கொடுத்து உங்களை உயர தூக்கிட்டு போகிற அளவுக்கு அமைப்புகள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. முழுவதும் நிறைஞ்சிருக்கும். சந்தோஷமான வாழ்க்கையோடு நீங்கள் நீடித்து வாழணும்னு சொல்லிட்டு வாசி வழங்கி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.